பிரைஸ் தி லார்ட். சாம்பல் புதன் அன்னைக்கு நமக்கு சிலுவை அடையாளம் சாம்பலில் இடுறாங்க. எதுக்குன்னு தெரியுமா? அதற்கு ஏதாவது வேத விளக்கம் இருக்கான்னா, எசேக்கியேல் 9:4 தேவனாகிய கர்த்தர் சொல்கிறாரு பாருங்க, நீங்கள் தூதன் நீ போய் உருவ சிலை, அதாவது எந்த இடத்தையும் விட்டுறாத, மிஸ் பண்ணிடாத, தேசத்தின் அருவருப்புக்காக கதறி அழுது ஜெபிக்கிற பிள்ளைங்க நெற்றியில் அடையாளம் போடு. அப்போ இந்த சாம்பல் புதன், அதாவது தவக்காலத்தின் முதல் நாள் உங்களுக்கு விடுக்கிற அழைப்பு என்னன்னா, ஜெபம் பண்ணணும். உங்களுக்காக அல்ல, பிறருக்காக ஜெபித்த பொழுது யோபு தன் நண்பனுக்காக ஜெபித்து இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அது உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கவிருக்கிற ஆசீர்வாதம் என்ன பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 91:16 நீடிய ஆயுள் மட்டுமல்லாமல் மீட்பை தருவார். அதாவது ரட்சிப்பு, உங்கள் குடும்பத்துக்கே ரட்சிப்பு தருவார். உங்கள் குடும்பத்தில் உங்களை போல ஜெபிக்காதவங்க இருக்கலாம், பின்மாற்றம் அடைந்தவங்க இருக்கலாம், அவங்க மீட்பு பெறுவாங்க. மனமாறிய பாவியை குறித்து விண்ணரசில் மகிழ்ச்சி உண்டாகுங்கிற இந்த வாக்கு தத்தத்தை என்கிட்ட சொல்லி ஒருத்தங்க கேட்டாங்க. நான் ஒருவரை செலக்ட் பண்ணியிருக்கேன். அவங்க நிறைய பின்மாற்றமாக இருக்காங்க, உலகத்துக்கு ஒத்துக்கொள்ளாத காரியங்களை செய்கிறாங்க. எனக்கு பிடிக்கலை, ஆனால் எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கடவுளுக்கு சித்தமா? அவங்கள திருத்தணும் தானே, இதுதானே ஆண்டவர் சொல்லியிருக்காருன்னு கேட்டாங்க. ஆண்டவருக்கு திருவுளம் இல்லாமல் நீங்களே ஒரு நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக செலக்ட் பண்ணிட்டு அவரை நான் மாற்றிடுவேன்னு சொன்னால் ஆண்டவர் எப்படி உங்கள் பக்கம் நிற்பார்? இந்த வாக்கு தத்தம் இதற்கு பொருந்தாது. நீங்கள் இவங்களுடைய மீட்புக்காக ஜெபிக்கணும்னா அவர்கள் வேறு ஒரு மனிதராக இருக்கலாம். இதில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டம் எங்கே இருக்குது? நீங்களே செலக்ட் பண்ணிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த நபரை மாற்றணும் நீங்களே தீர்மானிச்சிட்டீங்க, அதுக்கப்புறம் ஆண்டவருடைய திருவுளம்ங்கிறது இங்கே எங்கே இருக்குது? இது இதற்கு பொருந்தாது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும். காலை தோறும் அவருடைய கிருபை இருக்குன்னு சொல்லி சங்கீதம் 90:14 சொல்கிறார். அதனால தான் அதிகாலையிலே ஆண்டவரை தேடி ஜெபிக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் என்ன துன்பம் வந்தாலும் அதை சந்தோஷ களிப்பாக அவர் மாற்றுவார். எரேமியா 31:14 சொல்றாரு பாருங்க, என்னுடைய ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவாங்க. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய நன்மையால நீங்க திருப்தி ஆகணும்னா ஆண்டவருடைய திட்டத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுக்கணும். அவருடைய திருவசனத்தை தியானிக்கிறவங்களா இருக்கணும். அப்பதான் நீடிய ஆயுள், வாழ்நாளெல்லாம் சந்தோஷம். நீங்க மனம் பொருந்தி செவி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏசாயா 1:19 சொல்றாரு. இஷ்டத்துக்கு ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை உங்களுக்கு ஏற்றபடி புரட்டி கொள்ள கூடாதுங்கிறதுல இதை ரொம்ப தெளிவுபடுத்தியிருக்கிறார் பாருங்க. எரேமியா 5:25 சொல்றாரு பாருங்க, உங்க அக்கிரமங்க தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வராம இருக்கு. அதனால அக்கிரமம் செய்யாம கவனத்தோட இருங்க. உங்களுக்கு நயமான கோதுமை அவர் உணவாக கொடுப்பாராம், மலை தேனையும் கொடுத்து நிறைவளிப்பாராம். சங்கீதம் 81:16. அதை கிடைக்கணும்னா அது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய இறை வார்த்தை தான் அந்த மலை தேன். அந்த அன்றாட அப்பத்தை நீங்கள் படித்து நிறைவடைங்க. அவர் வசனத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. அந்த வசனத்தின்படி வாழுங்க. அவர் இறை திட்டத்துக்காய் காத்துருங்க. நீங்களே ஒன்றை செலக்ட் பண்ணிட்டு இதுதான் வேணும்னா அதில் இருக்கக்கூடிய தீமையை அனுபவித்து கொள்ளும்படியாக அவர் உங்களை விட்டு விடுவார். ஆகவே அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிய காத்திருக்கும் பொழுது சாம்பல் புதனென்று அடையாளமாக நெற்றியில இட்டது போல உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை அடையாளமாக இடுவார். உங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். God bless you.